வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் டிகே. நான் காய் போட்டு பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு, கோஸு, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கேபேஜி, குடைமிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து வச்சுருந்த பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு தாளித்து காயை வேக வச்சிடணும். ஃபஸ்ட்லேயே தாளிச்சிடுவோம். கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதங்கின அப்புறம் காயை போட்டு எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு எண்ணெயில் வதக்காச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு பருப்பு அவிச்சு தனியாக உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். காய் வேகட்டும். காய் வெந்தப்புறம் பருப்பு தனியாக வேக வச்சுருக்கேன். பருப்பு, தக்காளி, பூண்டு இது போட்டு தனியாக வேக வச்சுருக்கிறேன். அது புளி கரைசல் ஊற்றணும். வேக வச்ச பருப்பு, தக்காளி, பூண்டு இதை நல்லா மசிஞ்சிட்டு இந்த காய் வெந்துச்சு இல்லைங்களா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். காய் வெந்ததுனால புளியும் சேர்த்துக்கலாம். புளி கரைசலும் ஊற்றிடலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி புளி கரைச்சல் ஊற்றியாச்சு. கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்ததும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு காய் குழம்பு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையான பருப்பு குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம், பை பை.